எப்படின்னா பார்ட் 1 கபலீகரம் யாருன்னா அது இபிஎஸ் அண்ணனே தான். இபிஎஸ் அண்ணனையே ஏடிஎம்கே அப்படிங்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அந்த கொள்கையிலிருந்து பிறண்டு தன்னை காப்பாற்றி ஒரு வார்த்தை சொன்னாரு சார். அவரு இத்தனை வருடங்களாக ஆகிவிட்டது. அவர்கள் நாங்க அவங்க எங்களுக்கு நன்றி சொல்லிட்டு சொல்றாரு, எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. எந்த தொந்தரவும் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசு தொந்தரவு கொடுக்கறதுக்குன்னு இருக்கா? அவர் எதை மறைமுகமா சொல்றாருன்னு நமக்கு தெரியுதா? ஈடிய சொல்றாரு, எந்த தொந்தரவும் கொடுக்கல, கேட்டதெல்லாம் கொடுத்தாங்கன்றாரு. எங்க அவங்க கொடுத்தாங்க? எல்லா சட்டங்களையும், குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து, காஷ்மீர் 370 இருந்து, முத்தலாக் சட்டத்திலிருந்து எல்லாத்துலயும் உங்களை சேர்த்து அவங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ எல்லாத்தையும் உங்களை வச்சு சாதிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு எதையாவது அவங்க உருப்படியா கேட்டதை என்ன கொடுத்தாரு? நாங்க உங்க மேல எந்த விதமான இடி கம்ப்ளைண்ட்டும் போட மாட்டோம், எங்களை காப்பாத்துங்கன்னு இவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு பிஜேபியில இருந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. இது வெளிப்படையா எப்படி சொல்றாரு அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆக பார்ட் 1 என்ன அப்படின்னா இபிஎஸ் கபலீகரம் செய்கிறார். அடுத்த அண்ணாமலை அண்ணன் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காரு. அவரு என்ன பண்றாருன்னா அவரு பங்குக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. திமுகவின் மீது திமுக தான் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற எப்பவுமே போய் சொல்லிட்டு இருப்பாப்ல. ஆனா இந்த தடவை உண்மைய ரொம்ப தெளிவா உண்மைய சொல்லிட்டாரு. ஆக மூணாவதா நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி தான் முழுக்க முழுக்க அதிமுகவை உடைக்கிறது. இது பிஜேபி ஹிஸ்டரியில இல்லாத ஒண்ணா? அப்படி கிடையாது. மகாராஷ்டிரால எப்படி சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸையும் பிரித்து அதுல இருந்து 2 பேரை பிரிச்சு நாங்க தான் சிவசேனா, நாங்க தான் தேசியவாத காங்கிரஸ்னு சொல்லி அங்க கபலீகரம் பண்ணி ஒரு ஆட்சியை பிடிக்க எப்படி பிஜேபி முற்பட்டது? பிஜேபியோட எஸ்டிடி என்னன்னு நமக்கு தெரியும்ல. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தன்னுடைய கட்சியை அவரே பலி கொடுத்து விட்டு போய் சொல்றாரு. எவ்வளவு கான்ட்ரடிக்டரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க சார். இது எல்லாருமே கவனிக்கணும். நன்றின்னு சொல்றாரு, நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. எப்ப சொல்லுவாரு? ஏன் 24 சட்டமன்ற தேர்தலில் வெளியில வந்தாரே அப்ப அவருக்கு நன்றி அப்ப அவர் நன்றியோட இல்லையா? அதுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டுல சொன்னாரு, நாங்கள் இதற்கு பக்கம் நாங்க பிஜேபி கூட கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொன்னாரு. அப்ப உங்களோட நன்றி எங்க போச்சு? அப்ப உங்களுக்கு தேவைன்னா திருவள்ளுவரை எடுத்து நன்றியை சேர்த்துப்பீங்க, தேவை இல்லைன்னா விட்டுருவீங்க.